என்ன நான் சொல்ல சரிதானே? அப்படி சரிதாம்மா, நீங்க எதை சொன்னாலும் சரியாதான் இருக்கும். பாரு, இப்ப நாம எத்தனை பேர் அவளை சுத்தி இருந்தாலும் அவன் நினைப்பு புள்ள அவன் புருஷன் மேலதான் இருக்குது. இந்த விஷயத்தையும் எத்தனை தான் மூடி மறைக்க முடியும்? இது மூடி மறைக்கிற விஷயமும் இல்லையே. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவனுக்கு சொல்லிதான் ஆகணும். அதை இப்பவே சொல்லி போடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாருமா சேர்ந்து சமாளிப்போம். என்ன நான் சொல்ல சரிதானே? சரிங்கம்மா. அவளுக்கு எப்பவும் புருஷன் நினைப்புதான். அவனும் இவா இல்லாம கோட்டிக்கார பையன் மாதிரி தான் அழைச்சிட்டு இருக்கான். பாப்போம், பிள்ளை பிறக்க போது சொல்லதுக்கு அப்புறமாவே அவன் கிட்ட ஏதாவது மாற்றம் வருதானே பாப்போம். இவா கிட்ட எவ்வளவு படிச்சு சொன்னேன். சரி, அது அவங்கள மீறி நடக்குது. அதை ஒண்ணும் செய்ய முடியாது. விக்ரமிட்ட சொல்லுங்க, 5வது மாசம் அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாருமா சேர்ந்து செய்யலாம். அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும், பிள்ளைதாச்சிக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன நான் சொல்ல சரிதானே? இவ படுத பாட்டை பார்க்க முடியலையா, வேதனையா இருக்கு. என்னதான் பகல நம்ம கூட பேசி சிரிச்சு இருந்தாலும் ராத்திரி அடா புருஷனை தேடுதே. அவன் அரவணைப்பு தானே அவளுக்கு தேவைப்படும். வேண்டாயா, பிரிச்சு வைக்கடா. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். என்ன எனக்கும் அதே கஷ்டம் தாங்க. இவ படுத பாட்டை பார்க்க முடியல. மாப்பிள்ள ஏன் இவனால சொல்லலன்னு கேட்டா, நீ இருந்த லட்சத்துக்கு தான் அவன் சொல்லலன்னு சொல்லி என்ன சொல்ல முடியும்? அதுக்காக இந்த பிள்ளைதாச்சனை அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்? அவன் நல்லா இருக்கும் போதே திக்கிற சோத்துல விஷத்தை வச்சவன் இப்ப விக்ரமுக்கு வாரிசு வருதுன்னா இவளையும் இவ கருல இருக்க குழந்தையா அழிச்சிருவா. அதை நினைச்சுவேன். இங்க பாருங்க, நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஏக்காட்ட கொண்டு ரோகிணி இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இவ நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கிற வரைக்கும் நல்ல சிவ கண்ணிலையும் படக்கூடாது. நல்ல சிவ வீட்டுல காலில் எடுத்து வைக்க கூடாது. மாப்பிள கெஞ்சி கெஞ்சி கேட்டாரு. மாப்பிள பார்க்க பாவமா இருந்துன்னு அனுப்பி வச்சுங்க. இந்த அன்னைக்கு யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தைய வச்சு நம்ம எல்லாத்தையும் மிரட்டுவோம். யாரும் அசர வேண்டாம். சரி, நீ போய் விக்ரம கூட்டு வாப்போ. நான் போய் கூட்டு வரேன். வேற ஏதோ பிரச்சனை வராதே. என்ன பிரச்சனை இருக்கிற போதே? தங்கச்சி கவலைப்படாம இருவேன். மாப்பிள்ள வந்துருவாரு. கடைசில விக்ரம் பட்டே ஆசைப்பட்டதா கிடைச்சிருக்கு. ரெட்ட புள்ளையா. இது கொஞ்சம் சிக்கலான பேர்காலம் தான். நம்ம எல்லாரும் அவ கூட இருக்கணும். குறிப்பா புருஷ அவ கூட இருக்கணும். போதும், நல்லபடியா பெத்து எடுப்பா. பயமா இருக்குமா எங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, பயப்படாம இரு. தங்கச்சி நல்லபடியா பாத்து கொடுத்தோம் பாட்டி. இந்த பாசம் போதும் அவளுக்கு. பயப்படாதீங்கடா, அத நாங்களே இருக்கோமே. அதானே? பயப்படாதடா, ஒண்ணும் செய்யாது. சரிங்கப்பா. அழகம்மா, அவங்கள பாக்கணும் போல இருக்குடே. இப்ப வந்துருவாரு. அண்டை கூப்பிட போயிருக்காங்க. இப்ப வந்துருவாரு. வருவாங்கல்ல அண்ணே? வருவாருமா, பயப்படாம இரு. ஏன் பயப்படுத? அத நாங்களே இருக்கோம்ல, பயப்படாம இரு. என்ன மாப்பிள்ளை இன்னும் காணும்? டூட்டிக்கு நேரத்துக்கு வந்துருப்பாரு. என்னன்னு வராம இருக்காரு? அப்பாடே, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள, வாங்க. என்ன நீங்க டூட்டிக்கு வரலையா? இல்ல, நீங்க லீவ் எடுத்துக்கோ. கொஞ்சம் வாங்கல. எங்க வாங்க சொல்றேன். ரோகிணி கிடைச்சிட்டாளா? ரோகிணி வந்துட்டாளா? எப்படி இருக்கா? எங்க போயிருந்தாளா? என்ன தேடினாளா? அது இல்ல மாப்பிள்ள, நீங்க வாங்க. எங்க? அம்மா வீட்டுக்கு தான். கொஞ்சம் வாங்கல. டூட்டி இருக்குதே, ஏற்கனவே நேரம் ஆயிட்டுது. இல்ல, உங்களுக்காக பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்க. சரி, வண்டியில இருங்க. போக மாப்பிள்ள. ஏதோ திடீர்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க போக நான் சொல்றேன். ஏதோ பிரச்சனை எல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, நீங்க போங்க. சரி. என்னடா விக்ரம் வரனே? வரமா? மாப்பிள்ள என்ன எதுன்னு கேட்டாரா? கேட்காம இருப்பாரா? கேட்டாரு. வாங்க சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கேன். அண்ணே, அவங்க வந்துட்டாங்களா? மாப்பிள்ள வந்துட்டாருமா. மகனி, நீ உள்ள போ. சஸ்பென்ஸ் அவனுக்கு காட்டலாம். அவன் அப்படியே சாக்காயிருவான். சரி, நல்ல ஐடியா. நீ உள்ள போ. திடீர்னு வயிற பாப்பா பாரு, அப்படியே சாக்காயிருவான். சரி. தங்கச்சிக்கு சிரிப்பை பத்தியா மாப்பிள்ள வந்துட்டாருன்னு? பாவண்டா, மாப்பிள்ளைய பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டான். எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அவன் என்னதான் சிரிச்சு விளையாண்டாலும் அவன் விக்ரம தேடிக்கிட்டு தான் இருந்தான். அதான் விக்ரம் வந்துட்டானே, இது என்ன கவலை? பாப்பா உள்ள வாமா. சரிண்ணே, எப்படி கவனிக்கணும் பத்தியா? அதுக்கு ஒரு குடுப்படம் எடுக்கா. அதெல்லாம் நமக்குலாம் கொடுத்து வைக்கலையா? ஆனா விக்ரம் வாரா. அடா பெரிய மனுஷா. என்னக்கா? அம்மா நல்லா இருக்கீங்களா? இப்பா வாயா. ஏதோ என்ன அவசரமா பாக்கணும்னு சொன்னீங்களா? என்ன? பார்க்கலாம். உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குடா. நீங்களா பேசுறது பார்த்தா ரோகிணி வந்துட்டாளா? அப்படின்னு சொல்ல முடியாது. இது அதை விட பெரிய விஷயம். உங்க பாட்டி அடிக்கிறோட கேப்பாவல ஞாபகம் இருக்கா? என்ன? டேய், ஒரே நேரத்துல. என்ன? சரி, உனக்கு சொன்னால புரியாது. நேர்ல பாரு. என்ன மச்சான், எல்லாரும் புடிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். அப்படின்னா ரோகிணி கிடைச்சிட்டா, அப்படிதானே? இல்ல, அதுக்கும் மேலான ஒரு நல்ல செய்தி தான். எனக்கு ரோகிணி கிடைக்கதான் பெரிய விஷயம். அதுக்கும் மேல என்ன நல்ல செய்தி போது? ஐயோ, சஸ்பென்ஸ் தாங்கல, சீக்கிரம் சொல்லுங்க. ரோகிணி. ரோகிணியா? அப்படின்னா ரோகிணி வந்துட்டாளா? பாரு, அவனுக்கு என்ன சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? என்ன ரோகிணி வந்தா நான் சந்தோஷப்பட மாட்டேன். இது அதுக்கும் மேலான ஒரு சந்தோஷம் தான். புரியல. ரோகிணி, ரோகிணி எங்கடி போன? என்னை விட்டுட்டு எங்கடி போல? என்னை விட்டுட்டு போது கூட எப்படி மனசு வந்தது?
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். எங்கடி போன? அவன் எங்க கூட தான் இருந்தா. உங்க கூட தான் இருந்தாளா? ஆமா மாப்பிள்ள. நான் கேட்டதுக்கு அவன் இல்லன்னு சொன்னீங்க. நான் நிறைய வாட்டி உங்க வீட்டுக்குலாம் வரும்போது அவன் இல்ல. அப்போ உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு ஒரு சூழ்நிலை. அதான் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. இவளை கடவுள பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. இவளை உங்க கூடயே வச்சிருந்தோம். என்கிட்ட யாருமே சொல்லல. எல்லாருமே சேர்ந்து எனக்கு தண்டனை கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கீங்கல்ல. நான் எங்க அப்பா பேசுற பேச்சு தாங்க முடியாம தான் இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். அப்படியாவது அவன் சந்தோஷமா இருப்பா, உங்க கூட அவன் சந்தோஷமா இருப்பான்னு தான் அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. இல்லம்மா, இவன் எப்படி இருக்காளோ என்னடி இருக்காளோன்னு நான் செத்தா போயிட்டேம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை இங்கதான் இருக்கான்னு சொல்லிருக்கல. நான் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்து போயிட்டேன். சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. சொல்லி விக்ரம், சந்தோஷமா வாழ்ந்திருப்பியா? அது வந்து அது நீ அங்கயோ அவ இங்கேயும் வாழ்ந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? ஓரளவுக்கு நிம்மதியாவது இருந்திருப்பேன்ல. என் பொண்டாட்டி பாதுகாப்பா இருக்கான்னு சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. இப்படி 5 மாசமா என்கிட்ட யாருமே சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? நேத்திங்க சோத்துல விஷத்தை வச்சிருக்கா உங்க அப்பா. அந்த மாதிரி இடத்துல இவளை நாங்க எப்படி அந்த வீட்டுல வைக்க முடியும்? அத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவன் சாப்பிட ஒவ்வொரு சாப்பாடு நான் சாப்பிட்டு தான் அவளுக்கு கொடுப்பேன். ஏன்னா அவளுக்கு முன்னாடி அப்ப சேர்ந்துக்காக தான். எனக்கு அப்படி பயந்து பயந்து செத்து செத்து வாழணும். என்ன அவசியம் வந்திருக்கு? நீ ஏன் அந்த வீட்டை விட்டு வெளிய வரவே மாட்டேங்கற? ஏன்டா உங்க அப்பனுக்கு இப்படி பயந்து சாவற? இங்க பார், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல அவள தங்கச்சி எப்படி வாழ வைப்பானுங்க? நீ தினமும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கொடுக்க. அதே மீறி உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா இவனுங்க நிலைமை நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சி கிடைச்சிருக்கா. அப்பேற்பட்ட தங்கச்சி ஓ அப்பனால சாகணுமா? சொல்லி விக்ரம், நீ ஏன் அந்த வீட்டை விட்டு வெளிய வர மாட்டேங்க? உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு இல்லன்னு தெரியுது. அப்புறம் எதுக்குடா நீ அந்த வீட்ல இருக்க? சரி, நாளைக்கு உன் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கும் நம்புற? உனக்கு பிள்ளை குட்டியோட வாழ ஆசை இல்லையா? உனக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு உன் அப்பா நினைக்கிறான். அப்போ காலத்துக்கு புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்து வாழ்ந்துறான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இதை விட பெரிய வெக்கக்கேடு உன் பொண்டாட்டி தொடறதுக்கு நீ உன் அப்பனுக்கு பயந்து தொடற. சரி, வெக்கமா இல்ல? உன்னால உன் பொண்டாட்டி தொட முடியுதா? உன் அப்பனுக்கு பயப்படாம உன்னால தொட முடியுதா? சரி விக்ரம், இல்ல நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? அம்மா கேட்காங்கல்ல, சொல்லுங்க. இப்படி பயந்துதான் என் தங்கச்சி கூட காலத்துக்கு வாழ போறீங்களா? சொல்லு விக்ரம், நான் கேட்கறது பேசல. நீ தொட்டு தாலி கட்ட உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்கு உன் அப்பனுக்கு பயந்துதான் குடும்பம் நடத்துவியா? டேய், இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு வாழாமலே இருக்கலாம். அதனால தான் நாங்க அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்படியாவது நீ உன் அப்பனை விட்டு வெளியில வந்து பொண்டாட்டிக்காக வாழவேன்னு பார்த்தோம். அப்ப கூட நீ உங்க அப்பனை விட்டு வெளியில வரலையே. இப்பவும் உன் கண்ணில் அவளை காட்டக்கூடாதுன்னு நினைச்சா. பாவம், புருஷனு அந்த பொண்ணு படுற வேதனையை பார்க்க முடியல. அதனாலதான் சத்த உண்மை சொல்லி போடணும்னு கூப்பிட்டா. சாரி சாரி ரோகிணி. என்னங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியலங்க. சாரி தங்கச்ச பாருங்க. போங்க மாப்பிள்ள. சரி சாரி சாரி. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. 5 மாசமா முகத்தை பார்க்காம நான் பட்ட பாடு இருக்கு பாரு. நான் உங்களை தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணனுங்க எப்படியாவது ஒரு நேரம் உங்களை பார்க்க வச்சிருவாங்க. எனக்கு தண்டனை கொடுத்த வைத்தியமே பிடிச்சு போச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து தானே சந்தோஷமான ஒரு செய்தி இருக்குது. என்ன? ஆமா, நானும் கேட்க நினைச்சேன். உன் வயிறியா பெருசா இருக்கு. விளங்கிரும். அட பாவி பையல, இவனாங்கச்சி எப்படி கேட்காம பாரு. ஏய், இப்பதான் பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். அத தங்கச்சிட்டே கேளுங்க மாப்பிள்ள. ஐயா, எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? சுத்தம். அத என் பேத்திட்டே கேளியா? கேளுங்க, தங்கச்சிட்டே கேளுங்க. என்னாச்சு? சப்பா, இப்பமே கண்ணு கட்டுதே. யாரா சொல்லுங்கண்ணே, இவ வயிறியா பெருசா இருக்கு. எங்க சொல்லு. நீங்க நீங்க நான் எனக்கு வெக்கமா இருக்கு பாட்டி. நீங்க தான் பல பேர பிள்ளைங்களை பார்த்தவங்க. உங்க வாயால சொல்லுங்க பாட்டி. டேய், ரெட்ட பிள்ளைக்கு தகப்பனாக போற. எப்படி? எப்படியா? இவன் என்னடி சொல்ற? புரியல. எப்படினா? டேய், என்ன பேசுற? இவனுக்கு பைத்தியமா? மாப்பிள்ள, என்ன இப்படி சொல்றீங்க? டேய், அவர் பேச்சவங்க அவர் சாதாரணமா தான் கேக்குறாரு. இல்லண்ணே, அவர் சாதாரணமா கேட்டமா தெரியலையே. சச்சா, அவர் சாதாரணமா தான் கேக்குறாரு. எங்க பாப்போம். எப்படினா? நான் எப்படி ரெட்ட பிள்ளை தகப்பனாக முடியும்? என்னங்க? சரி, வாய் மூடு. டேய், என்ன பேசுற நீ? என்னை விட்டு 5 மாசம் பிரிஞ்சு இருக்கா. திடீர்னு வந்து ரெட்ட பிள்ளைக்கு தகப்பன்னு சொன்னா? ஏங்க, வார்த்தை விடாதீங்க. தாங்கிக்க முடியாதுங்க, இப்படி பேசாதீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க எல்லாரும்? டேய் விக்ரம், ஓரி விலாம பேசாத. நான் அறிவோட தான் இருக்கேன். என்ன கணக்குல யா பிள்ளைன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள, வேண்டாம், வார்த்தை விடாதீங்க. டேய், அவ வீட்டுட்டு வெளிய வரும்போது அவளுக்கு 42வது நாள். அவ உன்கிட்ட சண்டை போட்டு வரும்போதே கர்ப்பமா தான் வந்தா. நாலு மக்களும் சேரவே இல்ல.
என்னங்க இப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாது. இத பையன் கதை காட்டிட்டல நீ. டேய் விக்ரா, உனக்கு ஒளிவு நெருங்கிட்டே. நான் சரியா தான் இருக்கேன். அது எப்படி முடியும்? இவன் என்னோட பிரிஞ்சு வந்தா 5 மாசம் ஆகுது. நான் போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஏய் விக்ரா, நீ என்கிட்ட உத வாங்கிடுவ. வேண்டாம் மாப்ள, வார்த்தை விடாதீங்க சொல்லிட்டேன். நீ என்ன முட்டாளாடா இல்ல தெரியாம கேட்க? நீ முட்டாளான்னு கேட்க. நல்ல சம்பத்த புள்ளல முட்டாளா தானே இருப்பா. அப்பனுக்கு புள்ள தப்பாம இருக்கன்னு நிரூபிச்சிட்டல நீ. உன் அப்பன் புத்தி தானடா உனக்கு இருந்திருக்கு. இல்ல, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்களா என்ன? ஏய் வாயை மூடிடி. உன் மேல பாசம் வச்சது உண்மைதான். நீ இல்லாம என்னால வாழ முடியாம இருந்தது உண்மைதான். அதுக்காக நீ என்ன காரியம் பண்ணாலும் நான் உன்னை ஏத்துக்க முடியுமா? சரி, நீ எனக்கு வேண்டாம். வார்த்தை விடாதீங்க. இவனல்லா டேய், நல்ல சில மனுஷன் ஒண்ணு புளி தண்ணி போலிச்சுவேன். யாரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கடி? நீங்களா சேர்ந்து ஏமாத்தி இவளை என் தலையில் கட்ட பாக்கீங்களா? டேய் புத்தியாதவனே, நாளைக்கு பிள்ளைங்க வந்து நிப்பாங்க, அப்ப சொல்லி டேய் நீங்க என் பிள்ளை இல்லன்னு மூஞ்சில குத்துவானுங்க. பாவம் பண்ணாத விக்ரா, சொன்னா கேளு. இவ எங்கயாவது போய் கட்டிட்டு வருவா, என் தலையில கட்ட பாக்கீங்களா? யார் பிள்ளைக்கு நான் தகப்பனா? டேய் விடுங்க, நான் இவட்ட கொஞ்சம் பேசணும். விக்ரா வேண்டாம், மாப்பிள்ளை என்னால இவ்வளவு மரியாதை பேசிக்கிட்டு இருக்கோம். நான் மாப்பிள்ளையா இருந்தேன், இப்படி கெட்டு போனவனுக்கு போர்சனா இல்ல. டேய் விக்ரா, என் தங்கச்சி பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன். டேய் விக்ரா, இப்போ நாங்க உன்னை கையிட்டாம இருக்குது என் தங்கச்சி கதை நீ கட்ட தாலிக்காக தான். இல்ல நீ பேசுற பேச்சுக்கு ஒன்னு அடிச்சு பூமிக்கு உரமா போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. என் தங்கச்சி நேசிச்சவங்களுக்காக தான் போர்வையா பேக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சி பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன், என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, இந்த பிள்ளைக்கு நான் தகப்ப இல்ல. டேய் இந்த மாதிரி பாத்த மட்டும் பண்ணவே கூடாதுடா. நான் ஒண்ணு பாவம் பண்ணல, உண்மைதான் சொல்றேன். இவ மேல நான் உசுராக்க தெரிஞ்சுக்கிட்டு இவ செஞ்ச தப்ப யார் தலையில கட்ட பாக்குறீங்க? அப்படிதானே? எவ்வளவு பண்ண தப்புக்கு நான் பண்ணிடாகணுமா? யார் இவட்ட கேட்காதீங்க, நான் இவட்ட கொஞ்சம் பேசணும். நிரூபிக்க வேண்டாமா? அப்படி நிரூபிச்சுட்டா இவன் கூட வாழணும் அவசியம் இல்ல. புள்ள காட்டி கொடுப்போமா இவன் நான் அப்பான்னு? அப்ப இவன் மூஞ்சில காலியா பூசலாம். அப்ப உன தேடி வரல, அப்ப பூமிக்கு உரமா போடுறான். என்ன மிரட்டினாலும் சரி, என்ன கொண்டு போட்டாலும் சரி, இவ செஞ்ச தப்புக்கு நான் ஒரு நாள் பலியிட மாட்டேன். இது என் பிள்ளை இல்ல, இது என் பிள்ளை இல்ல 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 இல்லவே இல்ல. வாய மூடு. டேய் விக்ரா, இது உன் புள்ளன்னு என்னால நிரூபிக்க முடியும், ஆனா நான் நிரூபிக்க மாட்டேன். எப்ப என் புள்ள இல்லன்னு உன் வாயில இருந்து வந்துதா, இனி அந்த குழந்தைய உனக்கு சொந்தம் கிடையாது. ஏய், என் தங்கச்ச வேதனைப்படுத்தாதடா, என்னால தாங்கிக்க முடியாது. ஏய் விக்ரா, எங்க கொலக்காரல மாத்திராதான் அவனதான் சொல்ல முடியும். இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? டேய் விக்ரா, அழிவ நோக்கி போயிட்டு இருக்கானே. சீ, கேவலம். நல்ல சம் பிள்ளைங்கள நிரூபிச்சிட்ட பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா கெட்டன பொண்ணாடி பத்தி பேச பேச்சல இதெல்லாம். இங்க யாரும் என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. இவ வயித்துல வர குழந்தைக்கு நான் தகப்ப இல்ல 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 இல்ல. எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க, நான் இவட்ட கொஞ்சம் பேசணும். நான் இது உன் குழந்தைதான்னு வாதாட மாட்டேன். சீ, அப்படி ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுட்டா உன் கூட வாழணும், அந்த வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை. எப்போ இது உன் புள்ள இல்லைன்னு உனக்கு சந்தேகம் வந்துதா, இதுக்கப்புறம் இது உன் குழந்தையே இல்ல. மொட்டை மாடி மறந்துட்டா என்ன? நான் எவ்வளவோ வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்காம. அது எப்படி ஒரு நாள்ல? ஒரு நாள் தானே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, உங்க குழந்தைய அசிங்கப்படுத்திட்டீங்களா நீங்க? அது கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாசம். வாய மூடுங்கன்னு சொன்னேன். இனி உங்க குழந்தை இது கிடையாது, நான் இதை நிரூபிக்க மாட்டேன். இனிமேல் இந்த குழந்தைய உரிமை கொண்டாடிட்டு வரவும் கூடாது. என் வயத்துல அது ரெட்ட பிள்ளை. எப்ப என் அண்ணங்க முன்னாடியோ என் சொந்த பந்தம் முன்னாடியோ என் கற்ப சந்தேகப்பட்டு பேசுறீங்களோ, என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் உங்களை ஏறெடுத்து பார்க்க போறதில்லை. உங்களை விரட்டி விரட்டி காதலிச்சவனா, உங்களை காதலிச்சங்க ஒரே ஒரு காரணத்துக்காக நான் என்ன எண்ணத்துக்காக உங்க வீட்டுக்குள்ள வந்தனோ அதையே மறந்து உங்க மேல முழு பைத்தியமா உங்களை முழுசா காதலிச்சேன். என் குடும்பத்தையே அழிச்சவன் அப்பன்னு தெரிஞ்சோ உங்க மேலுள்ள காதல்னால அந்த பகையே மறந்து உங்க கூட வாழ்ந்த. நான் எதுக்காக டிஎஸ்பி ரோகிணி தெரியுமா? உங்க அப்பனையும் உங்க குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு தான். என்ன சொல்ற? ஆமாடா விக்ரம், ட்ரெயினிங்ல உன்னை விரட்டி விரட்டி காதலிச்சவளே நாதான். பேயி பூதம் பிசாசுன்னு உன்னை பயமுறுத்தி உன்னை காதலிச்சவன் நாதான். கொலுசு? அந்த கொலுசு போட்ட வாழைப்பிள்ளை நாதான். ஒரு ரூமுக்கு சேரடி குதிச்சு வந்து உன்னை லவ் பண்ணிட்டு போனவன் நாதான். லவ் பண்ணும்போது உன் கையிலயும் நெத்திலையும் முத்தம் கொடுத்து ஓடி போனவன் நாதான். நீ என்ன வலை வீசி தேடின, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே தேடின, உன்னை விரட்டி விரட்டி காதலிச்சவன் நாதான். உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு தெரியும் உங்க அப்பா தான் என் குடும்பத்தை அழிச்சான்னு. நான் யாருமே இல்லாத அனாதையா வாழ்ந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படி நீ தாண்டா. ஆனாலும் உன் மேல உள்ள காதல்னால உன்னை மன்னிச்சு உன்னை முழுசா காதல் நான் ஏத்துக்கிட்டு உன் பொண்டாட்டிய நான் வாழ்ந்தேன். உனக்காக தான் அப்படியே மன்னிச்சு அந்த வீட்டுல வச்சிருந்தேன்.
இல்லனா எனக்கு இருந்த கொலவருக்கு ஒப்பு கொண்டு துண்ட வெட்டு நண்ட வந்தேன். அவன் இன்னைக்கு உசுரோட இருக்கானா அதுக்கு காரணம் நீ. நீ இன்னைக்கு உசுரோட இருக்கனா நான் உன் மேல உண்ட காதல். அப்பேற்பட்ட காதலியை நீ கொச்சப்படுத்திட்டல. டேய் இது உன் பிள்ளை, அதை என்னால நிரூபிக்க முடியும். ஆனா நான் நிரூபிக்க மாட்டேன். நான் காதலிச்சது உண்மை, உனக்காக வாழ்ந்தது உண்மை. என் வயசுல இருக்க ரெட்ட பிள்ளையும் உனக்குள்ளதான். உனக்கு சந்தேகம்லாம் வருது. 5 மாசம் பிரிஞ்சிருந்ததுக்கே இப்படி சந்தேகப்பட்டிய. உன் கூட நான் காலம் முழுக்க வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கை அசிங்கம். போடா வெளியில போ. என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் அதையும் மறந்துட்டேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல ஒரு நாள் 2 நாளைக்குலாம் நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். வாய மூடி வெளில போடா, வெளியில போடா. இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறதா இருக்கணும். இனி என்னையும் என் பிள்ளைங்கள நீ பார்க்க வந்த போ. உன் வீட்டுல 10 நீ வாசிக்க இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போ. இன்னும் 2 நாள்ல உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன், வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பு போ. ரோகிணி இன்னொரு வாட்டி என் பேரை சொன்ன உன் மேல நான் பழிய போட்டுட்டேன். அது வந்து நம்ம பேசிட்டேன். வாய மூடிட்டு போன்னு சொன்னேன். யோசிக்காம போன முட்டாள் மாதிரி பேசிட்டேனே. ரோகிணி இந்த அன்னைக்கிளி எதை வேணாலும் பொத்துக்கிடுவா. ஒரு பொண்ணு மேல சந்தேகப்படுறவன அவன் வீட்டு முத்தத்துல இல்ல, அவ தெருல கூட நடமாட விட மாட்டான். வெளியில போட நாய.